விளக்கம் அத்தியாயம் 103. பொழுது விடிஞ்சிருச்சு. 6ஆம் நாள் போர் தொடங்கிருச்சு. திசைவேலர் பரண் மேல ஏறுறாரு. ஏறிட்டு நாளைக்கு கூட பார்த்துட்டே இருக்கிறாரு. எப்ப நேரம் ஆகும், எப்ப போர் தொடங்கலாம் அப்படிங்கிற கவனத்திலேயே அவர் இருக்கிறாரு. ரெண்டு பக்கமும் படைகளை பாக்குறாரு. எல்லாரும் அணிவகுத்து நிக்கிறாங்க. பரம்பு வீரர்கள் ஒரு பக்கம் நல்ல அழகா அணிவகுத்து நிக்கிறாங்க. மூவேந்தர் படையை சேர்ந்தவங்களும் அணிவகுத்து நிக்கிறாங்க. நேற்று மாதிரி இன்னைக்கு போர் நடக்காது. ஏன்னா 5ஆம் நாள் போர்ல எந்த அழிவுமே இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது. ரொம்ப கவனமா அந்த போர்க்களத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் திசைவேலருக்கு இருக்குது. அதனால நாளைக்கு கூட உற்று பார்த்துட்டே இருக்கிறாரு. எப்ப கையை உயர்த்தலாம், போர் முரசு எப்ப அடிக்கணும் அப்படிங்கிறதுல தயாரா இருக்கிறாரு. பரம்பு வீரர்கள் எல்லாருமே போருக்கு தயாரா இருக்கிறாங்க. இங்க மூஞ்சல் நகர் கூடாரத்துல என்ன நடக்குன்னு பார்ப்போம். குலசேகர பாண்டியனும் பொதிய வெறுப்பனும் கூடாரத்துல இருக்கிறாங்க. இன்னும் போர்க்களத்துக்கு தயாராகவே இல்லை. ஏன் அப்படின்னா, நேற்று இரவு பரம்புல என்ன நடந்திருக்கும், அது இரளிமேட்டுல என்ன நடந்திருக்கும், பொச்சுவை போய் பாரியை கொண்டிருப்பாளா இல்லையா, நம்ம வீரர்கள் எப்படிப்பட்டவங்க, நல்ல சிறந்த வீரர்களை தான் நம்ம அனுப்பி வச்சோம், கண்டிப்பா பாரியை வந்து கொண்டிருப்பாங்க, ஒருவேளை அவன் குற்றுயிரும் குலையுமா இருப்பானோ, மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் ரெண்டு பேருக்கும் வந்துகிட்டே இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி உதயஞ்சேரலும் செங்கடச்சோழனும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் போர்க்களத்துக்கு தயாராகல. அவன் என்ன நினைக்கிறான், ஈங்கையன் கண்டிப்பா நம்ம சொன்ன வேலையை செஞ்சிருப்பானா, நமக்கு வாக்கு கொடுத்திருக்கான், கட்டாயமா பாரியை வந்து கொண்டிருப்பான் அப்படின்னு ரெண்டு பேர் பேசிட்டே இருக்காங்க. உதயஞ்சேரலுக்கு சந்தேகம். ஆனா எந்த செய்தியும் நமக்கு வந்து சேரலையே. ஆனா பரம்பு வீரர்கள் எல்லாருமே போர்க்களத்துக்கு அணிவகுத்து நிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும், பாரி ஒருவேளை மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருப்பானோ அப்படின்னு உதயஞ்சேரலுக்கும் சந்தேகம் வருது. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப குலசேகர பாண்டியன் என்ன நினைக்கிறான், நம்ம போர்க்களத்துக்கு போகல அப்படின்னா சேரனுக்கும் சோழனுக்கும் சந்தேகம் வந்துடும், நம்ம தயாராகிட்டு அங்க போவோம் அப்படின்னு புதிய வேட்பாளர் ரெண்டு பேரும் தயாராகிறாங்க. அதே சந்தேகம் சேரனுக்கும் சோழனுக்கும் இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் போர்க்களத்துக்கு போகலன்னா பாண்டியனுக்கு சந்தேகம் வந்துடும், அதனால நம்மளும் தயாராகி போர்க்களத்துக்கு போவோம் அப்படிங்கிற. இப்போ உதயஞ்சேரல் சொல்றான், ஆமா ஆமா, நம்ம போர்க்களத்துக்கு போய் அங்க போய் செய்தியை தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பா யார் மூலமாவது நமக்கு செய்தி வந்திருக்கும், பாரி இருக்கிறானா உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிற செய்தியை கண்டிப்பா அங்க போய் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் தயாராகிட்டு இருக்காங்க. இங்க போர்க்களத்துல பார்த்தோம் அப்படின்னா உதயனுடைய வில்படை எப்பவும் போல ஆக்ரோஷமா தயாரா இருக்கிறாங்க. கருங்கை வாணன் தேர்ப்படையில நிக்கிறான். ஆனா தேர்ப்படை தளபதியா இருக்கிறவன் மையூர்கிழார், அவன் தான் முன்னாடி நிக்கிறான். அவனை சுற்றி 3 பேர் நிக்கிறாங்க. அதாவது செய்தியை வந்து எல்லா படைகள்லையும் என்னென்ன நடக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்றதுக்காக 3 பேர் வித்தியாசமான உரையெல்லாம் உடுத்திட்டு மையூர்கிழார் பக்கம் நிக்கிறாங்க. கருங்கை வாணன் எப்பவும் போல தேர்ப்படையில் நின்று போரிடுறதுக்கு தயாரா இருக்கலாம். திசைவேலர் கையை உயர்த்துறாரு. போர் முரசு அடிக்கிறாங்க. போர் தொடங்கிருச்சு. நேத்து மாதிரி இல்ல, திசைவேலர் நினைச்ச மாதிரி இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்து பயங்கரமா போர் செய்யறாங்க. முக்கியமா வேந்தர் படையை சேர்ந்த வீரர்கள் அத்தனை பேரும் நல்ல போர் நடக்குது. அதாவது அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நேற்று இரவு நடந்தது மூவேந்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதோட சமயத்துல புதிய வேட்பாளருக்கு தெரியும். கருங்கை வாணனுக்கோ மையூர்கிழாருக்கோ தொடும்பனுக்கோ மற்ற தளபதிகள் யாருக்குமே அந்த செய்தியே தெரியாது. அதனால அவங்க எந்த குழப்பமும் இல்லாம போர் செய்யறது மட்டும்தான் அவங்களோட வேலை அப்படிங்கிறதுல கவனமா இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் தான் குழப்பத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி பரம்புல என்ன நடக்கு அப்படின்னா, முடியன் எப்பவும் போல போர்க்களத்தை முழுமே அப்படி அவனுடைய படைகளை மொத்தமா சுத்தி வந்து பாக்குறான். பார்க்கும்போது கருங்கை வாணனை பாக்குறான். ஏன் கருங்கை வாணன் இந்த பக்கம் பின்னாடி நின்றுட்டு இருக்கான், பார்த்தா மையூர்கிழார் முன்னாடி நிக்கிறாரு. அப்போ மையூர்கிழார் தான் இன்னைக்கு தலைமை தளபதியா இருக்கிறான். அப்போ மையூர்கிழார் மேலேயும் சந்தேகம் வருது, கருங்கை வாணன் மேலேயும் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு முடியனுக்கு. வழக்கம் போல தன்னுடைய படையை முழுவதும் சுத்தி வந்து உடனேயே அவரால் மனசு ஒருநிலைப்படுத்தவே முடியல. நேற்று இரவு நடந்தது அவருக்கு நினைவு வந்துகிட்டே இருக்குது. இரவு என்ன நடந்துச்சு, பாண்டிய வீரர்கள் வந்தாங்க, கையில ஈட்டியோட வந்திருக்காங்க, ஈங்கையனை வந்து கொண்டுட்டாங்க. அதே சமயத்துல ஈங்கையன் காலில் விழுந்த பொற்றுவையினுடைய கழுத்துலையும் ஈட்டிப்பட்டு அவளும் அடுத்த நொடியே இறந்துட்டா. அவருடைய உயிர் போயிருச்சு. போன உடனேயே கபிலர் ஓடி போறாரு. முதல்ல ஈங்கையனை தான் தாக்குனாங்க இல்லையா, ஈங்கையனை பிடிக்கிறதுக்காக அதை ஓடி போறாரு, கதறிக்கிட்டு ஓடுறாரு. அதே சமயத்துல கொச்சுவையினுடைய கழுத்துலையும் ஈட்டி பட்டதுனால அடுத்த நொடியே அவருடைய உயிர் பிரிஞ்ச உடனேயே கபிலரால என்ன செய்யவே தெரியல. அப்படியே அவளை தூக்கி மடிமேல வச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகிறாரு. சுகமதி அங்கிருந்து ஓடி வர்றா. ஓடி வந்தவ இளவரசியாருக்கு இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கவே முடியல. அவருடைய காலை மடிமேல வச்சுக்கிட்டு சுகமதியும் கதறா. இரவு முழுவதும் அவங்க 2 பேரும் அழுகிற சத்தம் காடே அதிர்ற மாதிரி கேக்குது. பாரி அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான். எதுக்காக இது நடந்துச்சு, என்ன காரணம், இளவரசியார் எதுக்கு உயிரை விடணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது காளம்பன் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கான். முடியன் ஒரு பக்கம் பாக்குறான். என்னன்னே தெரியல,
என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியல. உதிரனுக்கும் ஒண்ணுமே ஓடல. எல்லாரும் அப்படி அதிர்ச்சியா நிற்கும் போது நள்ளிரவுக்கு பிறகுதான் அழுகையெல்லாம் முடிச்சுட்டு சுகமதி பேச ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு இரவு பாரியை கொல்றதுக்காக சோழனால அனுப்பப்பட்டவன் தான் இந்த ஈங்கையன். ஈங்கையன் இன்னைக்கு இரவு பாரியை கொல்றதுக்கு சதி வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே பாரிக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ பொற்றுவின் உடம்புல இருந்து சிந்துகின்ற ஒவ்வொரு துளி ரத்தமும் எனக்காக சிந்தப்பட்டதா அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. எனக்கு என்னைய கொல்றதுக்கு இங்கேயே வந்திருக்கிறாங்களா, இங்கேயே கொலை முயற்சி மேற்கொண்டான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாக்குறாங்க. முடிய நினைச்சு பாக்குறாங்க. பாட்டாப்பிரையில கை பக்கத்திலேயே எதிரி பாரியை கொல்றதுக்கு இருக்கான் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். பாரிக்கு கை பக்கத்திலேயே கொலைகாரனை வச்சுக்கிட்டே நம்ம இருந்திருக்கணுமே, நம்ம இன்னும் கவனமா இருந்திருக்கணும். ஏன் என்னுடைய கவனம் எதுக்காக செதறிச்சு? எப்படி ஒரு கணம் அப்படின்னா, அதாவது பொற்றுவை பாரியை கண்டுபிடிச்சு அவன் காலில் விழுந்திருந்தா அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு முடியினால நினைச்சே பார்க்க முடியல. ஒவ்வொருத்தரும் அதை நினைச்சு பார்த்தே இருக்கிறாங்க. முடியன் திரும்பவும் இங்க போர்க்களத்துல இருந்து நினைக்கிறான். போர்க்களத்துல அவனுக்கு என்னென்ன உத்திகளை கையாளணும் அப்படிங்கிற கவனமே அவனுக்கு இல்லை. மனசுல வெறுமையா இருக்குது. அப்படியே போர்க்களத்தை சுத்தி வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கான். பாரி குலவண்டிட்டு மேல நிக்கிறான். போர்க்களத்தை பார்த்துட்டே இருக்கிறான். பார்க்கும்போது அவனுக்கும் இரவு நடந்த நிகழ்ச்சி எல்லாமே நினைவு வந்துட்டு இருக்கு. கையருகில கொலைகாரன் நம்ம பக்கத்திலே இருந்திருக்கிறானே அப்படிங்கும்போது இந்த 2 பேரும் உயிரற்ற உடலா கிடக்குறாங்க. கபிலர் 2 பேரையும் பார்த்து அழுகிறாரு. ஈங்கையனை பார்த்தும் அது அழுகிறாரு. ஈங்கையனுடைய ரத்தம் தான் முதல்ல கபிலருடைய முகத்துல தெரிச்சிருக்கும். 2 பேரையும் நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாரு கபிலர். அப்போ கொஞ்ச நேரத்துல சுகமதி சொன்ன உடனேயே ஈங்கையன் பக்கத்துல யாருமே போகல. எல்லாரும் பொற்றுவை பக்கத்துல உட்காந்து அவளுக்கு என்னென்ன பண்ணணும், ஈமச்சடங்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. ஒழிய ஈங்கையன் தனியா கிடக்குறான். பாரி பார்த்துட்டே இருக்கிறான். ஈங்கையன் என்ன தப்பு பண்ணியிருக்கான்? அவனுடைய குலத்தை காக்கிறதுக்காகத்தானே இந்த மாதிரி எதிரிகளோடு சேர்ந்து இதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பான். அவன் மேல எந்த தவறுமே கிடையாது. அவனும் தியாகத்தால தான் இறந்திருக்கான். பொற்றுவை எப்படி தியாகத்தால இறந்தாலோ அதே மாதிரி அவனும் அவனுடைய குலத்தை காக்கிறதுக்காகத்தான் தியாகம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பாரி சொல்லுவான். உண்மையிலேயே பாரி அப்படி சொல்லும் போது உண்மையிலே பாரி கிரேட் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியுது. யாரா இருந்தாலும் கண்டிப்பா கோபம் வந்துருக்கும். எனக்கே படிக்கும்போது ரொம்ப கோபமா இருந்தது. பாரி ஏன் இப்படி பேசுறான், ஈங்கையனுக்காக ஏன் பறிஞ்சு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு தோணுச்சு. ஆனா பாரி அப்படி நினைச்சு பாக்குறான். அவனுடைய குலத்தை காப்பாற்றணும். சோழர்களை தலைமுறையா அவங்களை அழிக்கணும்னு பாக்குறாங்க, முயற்சி பண்றாங்க, முடியல. அவனுடைய குலம் அத்தனையுமே சோழனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. கடைசி முயற்சியா கூட இருந்திருக்கலாம் இல்லையா ஈங்கையனுக்கு. இந்த முறையிலேயாவது நம்ம சோழர்களை அழிச்சு தன்னுடைய குலத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதால ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். அவன் மேல எந்த தவறும் கிடையாது அப்படிம்பாங்க. ஆனாலும் தேக்கன் எதுவுமே யாருமே மூச்சு காட்ட மாட்டாங்க. ஆனா தேக்கன் எங்க இருந்திருப்பாருன்னா அவருடைய குடியில தான் தங்கி இருந்திருப்பாரு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே வேகமா ஓடி வருவார். ஓடி வந்த உடனேயே கபிலர் அந்த தேக்கனுடைய காலை பிடிச்சிட்டு அழுகிறாரு. தேக்கனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் அதிர்ந்து போகுது. ஒரு பெரும் புலவர் இப்படி கதறி அழுகிறாரே அப்படின்னு நினைச்சிட்டு அவருக்கு என்ன செய்யனே தெரியல. பாரி சொல்லிட்டு கிளம்புறான். தேக்கன்ட்ட ஈங்கையனுக்கும் என்னென்ன முறைப்படி ஈமச்சடங்குகள் செய்யணுமோ அவனுடைய தோழர்களுக்கு சொல்லிவிடுங்க, கண்டிப்பா நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே தேக்கனுக்கு புரிஞ்சுக்கணும். உடனே பரம்பு வீரர்களுக்கு சொல்லுவான், எங்கெல்லாம் கரும்பாக்குடியை சேர்ந்த வீரர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் இப்பவே இங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்பா. பரம்பு வீரர்கள் பறந்து போறாங்க. எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை வீரர்களையும் எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஈங்கையனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகள் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு பரம்பு வீரர்கள் அந்த கரும்பாக்குடியை சேர்ந்த வீரர்களை என்ன பண்றாங்கன்னா காரமலைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு குகையில அவங்க எல்லாத்தையும் பத்திரமா வச்சுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த வீரர்களுக்கு பாதி பேருக்கு ஈங்கையனுடைய செயல் தெரியும். அது கரும்பாக்குடியை சேர்ந்த வீரர்கள் கொஞ்சம் பேருக்கு ஈங்கையன் இன்னைக்கு என்ன பண்ண போறான், இன்னைக்கு இரவு பாரியை கொல்றதுக்கு சதிவேலை செய்ய போறான் அப்படிங்கிறது கொஞ்சம் பேருக்கு தெரியும். மீதி பேருக்கு யாருக்குமே தெரியாது. தன்னுடைய தலைவன் செஞ்ச தவறுக்காக இவங்களை தண்டிக்கிறது முறையே கிடையாது அப்படின்னு பாரி சொல்லியிருப்பான். அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். பாதுகாப்பா ஒரு இடத்துல பத்திரமா வைங்க, கொஞ்சம் வீரர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பா இருங்க, அவங்களை வெளியில விடக்கூடாது, எந்த ஆயுதங்களையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி தேக்கன் சொல்லியிருப்பான், எந்த ஆயுதங்களையும் நீங்க தொடாதீங்க, ஒருவேளை வெளியில விட்டா அவங்க எதிரிகளோட சேர்ந்து இன்னும் நிறைய சதி வேலை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அரண்மனையிலேயோ மற்ற இடங்கள்லயோ எதிரிகளுக்கு சிறைச்சாலையில போடுவாங்க, கடினமான தண்டனைகள்லாம் கொடுப்பாங்க, சவுக்கடி கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் பரம்பரை கிடையாது. அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கிறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்லிட்டு இருப்பான். இப்ப அது பாரி குளவண்டில இருந்து அதை நினைச்சு பார்த்துட்டே இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் இப்படி நேற்று நடந்த நிகழ்வே நினைச்சிட்டே இருக்கிறாங்களே ஒழிய
போர்க்களத்துல என்னென்ன உத்திகள் அப்படிங்கிற முடிவை வந்து யாருமே எடுக்கல. முடியன் தான் அந்த முடிவு எடுக்கணும். உதிரன் வந்து வில்படையோட தயாரா நிக்கிறானே ஒழிய அவனுடைய வீரர்கள் எல்லாருமே தொலைவிலக்கு அம்புகள் இடையிலக்கு அம்புகளை பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஆனா உதிரனுடைய நிலையும் வெறுமையா இருக்குது. அவனுடைய வில்லாற்றல் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு வெளிப்படவே இல்லை. நேற்று நடந்தது அவனும் கண்ணு முன்னாடி பார்த்துருப்பான். அதனால அந்த நினைவே அவனுக்கு வந்துகிட்டே இருக்கும். நாளிகை முடிஞ்சிட்டே போகுது. 10 நாளிகை முடிஞ்சிருச்சு. 15வது நாளிகை முடிய போகுது. இன்னும் 5 நாளிகை தான் இருக்கு போர் முடிகிறதுக்கு. தேர்ப்படையில கருங்கை வாணன் மயிர்களாரு பயங்கரமா போரிட்டு இருக்காங்க. நிறைய அழிவுகள் நடந்துட்டே இருக்குது. ஆனா உதிரன் அப்பதான் நினைச்சு பாக்குறான், அடாடா இன்னைக்கு நம்ம இரவாதனுக்கு உதவி செய்யணும்னு நேற்றுக்கு முதல் நாள் இரவு பேசிட்டோமே, இப்ப இரவாதன் என்ன ஆனா அப்படிங்கிற நினைவு அப்பதான் அவனுக்கு வருது. வந்த உடனேயே இரவாதன் என்ன பண்றான் அப்படின்னா, நேற்று இரவு நடந்தது எதுவுமே இரவாதனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் குலவன் திட்டுக்கு பின்புறம் தன்னுடைய நண்பர்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இருப்பான் இல்லையா. திரும்ப அவன் இரளிமேட்டுக்கு வரவே இல்லை. அங்கிருந்து நேர தட்டியங்காட்டுக்கு வந்திருப்பான். காலையில தட்டியங்காட்டுக்கு வந்தவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய குதிரைப்படையோட நேர மூஞ்சல் நகரை பார்த்து போய்கிட்டே இருப்பான். இப்பதான் இன்னும் 5 நாளைக்கு இருக்க போர் முடிகிறதுக்கு முடியனுக்கும் அந்த எண்ணம் வரல. யாருக்குமே இந்த நினைவே வரல. இன்னும் 5 நாளைக்கு இருக்க போர் முடிய இரவாதனுடைய படைகள் மூஞ்சல் நகரை நோக்கி வேகமா போய்கிட்டே இருக்கிறாங்க. கரிணி பிடரிமான் இவங்க தலைமையில அத்தனை வீரர்களும் போறாங்க. சூலூர் வீரர்கள் அத்தனை பேரும் போறாங்க. சூலூர் வீரர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா 60 வகையான ஆயுதங்களை கையாள தெரிந்த மாவீரர்கள். எப்படிப்பட்ட ஆயுதங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற வித்தை அவங்களுக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாது. அத்தனை ஆயுதங்களையும் கொண்டு போறாங்க. இதுவரைக்கும் போர்க்களத்துல பயன்படுத்தாத புது புது ஆயுதங்களை எல்லாத்தையும் மூஞ்சல் நகருக்கு கொண்டு போறாங்க. எப்படியாவது நீலனை மீட்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி குதிரைப்படை வேகமா போய்கிட்டே இருக்குது. இப்பதான் அவன் உதிரனுக்கு நினைவு வந்த உடனே முடியனுக்கு செய்தி சொல்லி அனுப்புறான். அங்க இருந்து என்ன உத்திய கையாளணும், நம்ம எல்லாருமே சேர்ந்து இரவாதனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தான் பேசிக்கிட்டோம். ஆனா இரவாதனுக்கு நேற்று நடந்த எதுவுமே தெரியாது. இப்ப எப்படி நம்ம போறது, ஏன்னா பெரிய படை வேந்தர் படை, இதெல்லாம் தாண்டி நம்ம போகணும் மூஞ்சல் நகருக்கு. எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல உதிரனுக்கு. செய்தி சொல்லி அனுப்புறான். முடியனுக்கு அந்த செய்தி வரும்போது நாகக்கரட்டுல இருந்து கூவல்குடியினுடைய ஓசை கேக்குது. இதுக்காக இப்ப கூவல்குடியினுடைய ஓசை கேக்குது அப்படின்னா அது எந்த படைக்கானது அப்படிங்கிற செய்தியும் அவங்களுக்கு தெரியும். அந்த ஓசை மூலமா யானை படைக்கா, குதிரை படைக்கா, தேர் படைக்கா, காலாட்படைக்கா அப்படிங்கிற அந்த ஓசையோட தான் அவங்க வந்து கூவல்குடியினர் ஒளி எழுப்புவாங்க. இந்த ஒளி எழுப்புறது எது அப்படிங்கிறது முடியனுக்கு எதுவுமே கேட்கல. ஓசை கேக்குது எதுக்காக அப்படிங்கிற மனசெல்லாம் வெறுமையா இருக்கு. அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. உதிரனுக்கு கேக்குது, தேக்கனுக்கு கேக்குது. பின்னாடி தேக்கன் ஈட்டியோட நின்றுட்டு இருக்காரு படைக்கு பின்னாடி. எல்லா பரம்பு தளபதிகள் அத்தனை பேருக்குமே கேக்குது கூவல்குடியினுடைய ஓசை. எதுக்காக அப்படின்னு சொன்ன உடனேயே இதெல்லாம் நமக்காக கிடையாது, வில் படைக்கோ மற்ற படைகளுக்கு எதுவுமே கிடையாது, இது குதிரை படைக்கானது அப்படிங்கிறத உதிரன் நினைக்கிறான். மற்ற தளபதிகள் நினைக்கிறாங்க. அப்ப குதிரை படைக்கு தானே, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நம்ம வழக்கம் போல போரிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு உடனேயே உதிரன் நினைப்புவார். இரவாதனுக்கான ஒளிதான் இது. அப்ப இரவாதன் எங்க போயிட்டு இருக்கான், மூஞ்சல் நகருக்கு கிட்ட போயிருப்பான் அப்படிங்கிற செய்தியை திரும்பவும் முடியனுக்கு செய்தியை சொல்லி அனுப்புறான். இந்த கூவல் ஒளி இரவாதனுக்கானது, நம்ம இரவாதனுக்கு உதவி செய்யணும்னு நேற்று இரவு இல்லாம அதுக்கு முந்தைய இரவு பேசிட்டோம், நினைவு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி செய்தியை முடியனுக்கு அனுப்புறான். முடியனுக்கு அப்பதான் தோணுது 20 நாளிகை முடிய போகுது, போரே முடிய போகுது. அப்பதான் முடியன் நினைச்சு பாக்குறான், அடடா இன்னைக்கு இரவாதன் மூஞ்சல் நகரை தாக்கணும்னு முடிவெடுத்தானே, அவனுக்கு உதவி செய்யணுமே, நம்ம இப்படி இருக்கிறோமே, எந்த உத்தியுமே நம்ம வந்து இன்னைக்கு சொல்லவே இல்லையே, எதுக்காக அப்படின்னு யோசிச்சு பார்ப்பான். எப்பவுமே முடியன் இந்த நிலைமையில இருந்ததே கிடையாது. போர்க்களத்திலையும் சரி, எங்க இருக்கும்போதும் சரி, இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவன் இருந்ததே சரித்திரமே கிடையாது. ஆனா எதுக்காக அப்படி நடந்தது, எல்லாமே நேற்று இரவு நடந்த அந்த நிகழ்வு தான் அப்படின்னு உடனே இப்ப இரவாதனுடைய நினைவு வந்த உடனே தன்னுடைய மகன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு அவனுக்கு. நம்ம மகனை காப்பாத்தணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்பதான் அவனுக்கு வருது. ஆனா எப்படி செய்தி சொல்லி அனுப்புறது, இவங்க இருக்கிறது தென் கடைசியில, மூஞ்சல் நகர் இருக்கிறது வடக்கு மூலையில. இங்க இருந்து வேந்தர் படையெல்லாம் தாண்டி பிளந்து அங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. என்ன பண்றது அப்படிங்கும் போது தேக்கன் பின்னாடி இருந்து வேகமா வருவார். ஈட்டியோட வந்து நிற்பார். முடியன் பக்கத்துல நின்ன உடனேயே முடியன் சொல்லுவாரு, இந்த கூவல் ஒளியை கேட்டையா, அபய குரல், ஆபத்து அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒளி எழுப்புறாங்க. எதுக்காக, இது இரவாதனுக்காக. இரவாதன் எங்க போயிட்டு இருக்கான் தெரியுமா, மூஞ்சல் நகருக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா. வாரிக்கு ஏன் நாகக்கரட்டுல இருந்து பார்த்துட்டே இருக்காரு. அங்க இருந்து மூஞ்சல் நகர் நல்லா தெரியுது. இரவாதனுடைய படைகள் மூஞ்சல் நகர் கிட்ட போயிட்டாங்க. உள்ள அந்த
படையெல்லாம் தகர்த்து உள்ள போயிட்டாங்க. தடுப்பு அரண்லாம் தடுத்துட்டாங்க. எப்படின்னா பகழி அம்புகளை விடுறாங்க. இரவாதனுடைய போன சூழல் படை வீரர்கள் எல்லாமே பகழி அம்புகளை விடுறாங்க. பகழி அம்புகள் பாறையே தொலைக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த இடைவெளி எல்லாம் இல்ல. எந்த செஞ்சிருக்காங்க, ஆயுதங்களால் செய்யப்பட்ட அந்த சுவர்ல எந்த இடைவெளியும் வரவே விடல. அப்படி சட்டு சட்டுன்னு பகழி அம்புகளை விடுறாங்க. எல்லாம் அப்படி ஒட்டையுது. மின்னல் மாதிரி போறாங்க, இடி மாதிரி தாக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே வில்லம்புக்கு அங்க வேலையில ஈட்டி வாள் மற்ற ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வீரர்கள் பயங்கரமா தாக்கிட்டு உள்ள போய்கிட்டே இருக்கிறாங்க. வாரிக்கையன் பாக்குறான், கையேறு நிலையில நிக்கிறான். இங்க இருந்து பார்க்கத்தான் முடியும், அவரால் எதுவுமே செய்ய முடியாது. கூவல் ஒளியை திரும்ப திரும்ப எழுப்பிட்டே இருக்கிறாங்க. இறுக்கி செடியினுடைய பால் கொண்டு ஒரு குறிப்பு வரைபடம் வரைஞ்சு அதையும் நாகக்கரனுக்கு காட்டுறாங்க. ஆனா அது எல்லாத்தையும் பார்த்தா இப்பதான் எல்லாருக்குமே புரியுது, இரவாதன் எதிரிகளுடைய சிக்கல்ல கண்டிப்பா மாட்டிக்கிடுவான் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வருது. உதிரன் நினைச்சு பாக்குறான், சுத்தி பாக்குறான். உதிரன் பால்படையில அங்க அருவன் நிக்கிறான், அப்புறம் முடியன், எல்லாருமே சேர்ந்து இரவாதனுக்கு உதவி செய்யணும். அப்படின்னா எப்படி? உதிரன் நினைக்கிறான், தொலை இலக்கு அம்புகளை பயன்படுத்துங்க, தூரமா இருக்கிற வீரர்களை கொண்டுட்டோம்னா நம்ம இந்த படையை பிளந்து ஊஞ்சல் நோக்கி போகலாம் அப்படின்னு தன்னுடைய வீரர்களுக்கு உத்தரவிடுறான். அதனால எல்லா வீரர்களும் தொலை இலக்கு அம்புகளை பயன்படுத்துறாங்க. அருங்கைவாணன் இதை பார்த்துட்டே இருக்கிறான். அவனுக்கு தெரியும் குதிரைப்படை முன்னாடி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மயிர்கிழருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மயிர்கிழர் தான். குதிரைப்படையை முழுமையா அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவன் ஊஞ்சல் நோக்கி போகட்டும்னு விடுவாங்க. அவனை எந்த தடுப்புமே எந்த ஆயுதங்களும் வச்சு தடுக்கவே மாட்டாங்க. இரவாதன் முன்னாடி போய்கிட்டே இருப்பான். அதனால உதிரன் தன்னுடைய வீரர்களுக்கு உத்தரவிட்ட உடனே முடியன் என்ன செய்வான் அப்படின்னா, தன்னுடைய மகன் அப்படிங்கிற உணர்வுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு நினைப்பான். இது நடக்க போறது பெரிய போர். இதுல வேந்தர் படைக்கும் நமக்குமான வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய போர். என்னுடைய மகனுக்காக நான் போர்க்களத்துக்கு வரல அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டே இருப்பான். தேக்கன் சொல்லுவான், மூஞ்சல் நகருக்கு நீ உடனடியா போகணும். இங்கே நடக்கிற போரை நான் பாத்துக்கிறேன். உடனடியா நீ என்ன செய்து எது செய்வே தெரியாது, இரவாதனை போய் காப்பாத்து. மூஞ்சல் நகருக்கு நீ உடனடியா போ அப்படின்பான். முடியன்னு சொல்லுவான், உங்களை இலக்கு சொல்றீங்களா? உங்களை இலக்க நான் தயாராகவே இல்லை. ஏற்கனவே நிறைய பேரை நான் இழந்துட்டேன். உங்களே இழக்க மாட்டேன். அருவனால வாழ்படைய முழுமையா அவனால எதிர்கொள்ள முடியாது. நான் அவன் கூட சேர்ந்து நான் போர் தொடுக்க போறேன். தேர்ப்படையும் நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். தேக்கன் கத்துவான், நான் இங்க பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ இரவாதனை காப்பாத்து, நீ உடனடியா மூஞ்சல் நகருக்கு போ அப்படின்னு உடனே முடியன் திரும்ப கத்துறான். நான் உங்களையோ விண்டனையோ அருவனையோ யாரையுமே நான் இழக்க தயாரா இல்ல அப்படின்னு திரும்பவும் கத்துறான். என்ன செய்யறதுன்னு தேக்கனுக்கு ஒண்ணுமே புரியல. அதே சமயத்துல மயிர்கிழார் பாக்குறான், போர்க்களத்துல ஏதோ மாற்றமா இருக்குதே அப்படின்னு மயிர்கிழார் பார்த்த உடனேயே குதிரைப்படை நேரம் மூஞ்சல் நகர்கிட்ட கண்டிப்பா போயிருக்கும் அப்படிங்கிற கணிப்பு அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவன் தானே அந்த திட்டம் எல்லாம் வகுத்தது. நேர கருங்கைவாணன்ட்ட போறான். கருங்கைவாணன் பக்கத்துல போய் நின்னோடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவன் பயங்கரமா போர் செஞ்சுட்டு இருக்கான். கருங்கைவாணன் போன உடனேயே பதற்றமா நிப்பான் மயிர்கிழார். என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறான் கருங்கைவாணன். இல்ல, நீ உடனடியே நீங்க மூஞ்சல் நகருக்கு போகணும் அப்படிங்கிறான். எதுக்காக நான் மூஞ்சல் நகருக்கு போகணும்? ஏற்கனவே யானைப்படையுமே இழந்துட்டோம், குதிரைப்படையை இழந்துட்டோம், இப்ப தேர்ப்படையும் இழக்க சொல்றீங்களா? கண்டிப்பா நான் போகவே மாட்டேன். ஏன்னா அங்க முடியன் இப்ப தேக்கணும் அங்க இருக்கிறான். அவங்க 2 பேர் தான் என்னுடைய குறிக்கோள். அவங்கள விட்டுட்டு நான் போக மாட்டேன். நான் போயிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு தேர்ப்படை கண்டிப்பா அழிஞ்சிரும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான். மயிர்கிழாருக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். அடடா, அவ மூஞ்சல் நகரை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு அவன் கத்துறான். இங்க தேக்கன் என்ன சொல்றான்னா, முடியனை பார்த்துட்டு அப்ப இரவாதனை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு அவர் கத்துறாரு. தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முத்தமிழ் கதைக்கு